எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நிறைய விஷயங்கள் ஒருவர் சொல்லுவதை பார்த்து அப்படியே பேசி இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்று ஒரு தனி பேட்டன்ட் முத்திரை வாங்குவதில்லை. ஆனால் சில பேர் எதை செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த செயல்களை செய்து முடிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இதைத்தான் சம் பீப்புள் திங்க் டிஃப்ரெண்ட்லி, அதாவது வித்தியாசமாக சிந்தனை செய்பவர்கள் வித்தியாசமான முறையில் செயல்களை செய்து வருவார்கள். அதை போல அறிய வேண்டும் என்ற ஆர்வம் கேள்விகளை அடுக்கும். நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். தோல்வி கண்டு துவழ்வது இல்லை, அது ஒரு பாடம் என்று எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வது இவர்களுடைய சிறப்பு. ஏற்புடைமை இல்லாதது புதிய எண்ணங்களை தோற்றும். இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இது சரியில்லை என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதற்கு என்ன வழி என்று கண்டுபிடித்து அடுத்ததை பார்ப்பீர்கள். அதே போல பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் எளிதாக்கி தீர்ப்பதுதான் அறிவுடைமை என்பது இவர்களுடைய சாராம்சம். அவ்வளவு கஷ்டம் இருந்தால் அது என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு கடைசியில் அதை ஒட்டுமொத்தமாக தீர்க்கலாம் என்பது. புதுமை பல்வேறு வகையான எண்ணங்களில் சங்கமித்து உயிர் பெறுகிறது. அதை நாம் எவ்வளையில் செலுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். நீண்டகால பார்வை எளிதில் வெற்றிக்கு வழிகாட்டும். குறுகிய கால பார்வை உடனே வேலையை முடிக்கும், ஆனால் வெற்றிக்கு வழிகாட்டுமா? யோசனை செய்து பாருங்கள். அதே சமயம் எண்ணங்களும் முடிவுகளும் எதிர்காலத்தை குவித்து குழியாடியில் காட்டும். குழியாடியில் காட்டினால் சிறிதாக தெரியும் அல்லது சரியாக தெரியாது. தொலை தூரத்தில் தெரிவதை பார்ப்பதற்கு குவியாடி வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதை போல சக்தி மிகவும் தேவையான ஒன்று. மாற்று சிந்தனையாளர்கள் அல்லது மாற்று சிந்தனை செய்பவர்கள் அவைகளை தேக்கி வைத்து சரியான நிமிடங்களில் சரியான நேரத்தில் அதை செயல்படுத்துவார்கள். அப்படி செயல்படுத்தும் பொழுது அதனுடைய வித்தியாசமான அணுகுமுறை எல்லோரையும் ஈர்க்கும், அவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். வசதியான இடங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு எளிதாக செயல் முடிக்க உதவும். நான் எப்போவும் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு இங்கே செஞ்சால் தான் சரியாக வரும் என்பது. ஆனால் ஒரு சேலஞ்சு செய்து பார்க்க வேண்டும் என்று எதிர்கொள்ள ஆர்வம் இருப்பவர்களுக்கு நான் இங்கேயே தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அதை ஒரு துணிச்சலாக ஒரு போட்டியாக எடுத்து ஏன் மாற்றி செய்யக்கூடாது? எண்ண ஓட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நேரத்தை வைத்து சமரசம் இல்லை. புத்தாக்கம் விரும்புபவர்கள்